Taste the Daily. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டு தலைமை ஆசிரியரை தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமுகை இலுப்பப்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக உள்ள பெரியசாமி என்பவர் மதுபோதையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் தகாத முறையில் பேசியதாகவும் இதை தட்டி கேட்ட தலைமை ஆசிரியரை அவதூறாக பேசி தாக்க முற்பட்டுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்த காட்சிகள் வெளியாகி ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களின் நிலையை படம் பிடித்து காட்டியுள்ளது. மேலும் அரசு பள்ளிகளின் அவல நிலையை கண்டுகொள்ளாத அமைச்சர் அன்பில் மகேஷ் எங்கே விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார் என மக்கள் காட்டமாக விமர்சித்துள்ளனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தீ விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்துக்கு வந்த அமைச்சர் நாசர் பெயரளவிற்கு பார்வையிட்டுச் சென்றது மக்களை விரக்தியடைய செய்தது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெட்டிகள் சேதமடைந்தது. இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு 3 மணி நேரம் கழித்து வந்த அமைச்சர் நாசர் 10 நிமிடம் பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். சம்பவம் நடைபெற்று 6 மணி நேரம் கழித்து வந்த திருவள்ளூர் எம்எல்ஏ VG ராஜேந்திரனிடம் சரமாரியாக பல்வேறு புகார்களை கூறினர். கரும் புகையை சுவாசிக்க முடியாமல் சிரமப்படுவதாக தெரிவித்த மக்கள் பெரும் விபத்து காலங்களில் ஸ்டாலின் அரசின் துரித நடவடிக்கை இதுதானா என காட்டமாக விமர்சித்தனர்.